ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோல் லெவலிங் எபிசோடு 20 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கடைக்காரனை பார்க்கறதுக்கு யூரோப்புக்கு வந்திருந்தா, அதே நேரம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் யூரோப் கவர்மெண்ட்டு இங்கே முக்கியமான சம்பவம் நடக்குது, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கூப்பிட்டுருவானுங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ட்ரெயினில் அவனோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடில் பயங்கரமான சம்பவங்களுக்குலாம் காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த எபிசோட் ஃபுல்லாக பாருங்க, செம்மையாக இருக்க போகுது. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அந்த சீல்டுக்குள்ள இருக்கிற சிட்டி எல்லாம் ஃபுல்லாகவே வேறா இருக்குது. அங்கே வானத்தில் பார்த்தா நிறைய பெரிய பெரிய காக்கா ரெட் கலரில் பறந்துட்டு இருக்கும். அங்கே பட்டார்னு ஒரு நெருப்பு வந்து ஒரு காக்கா அடிக்கும் பாருங்க, அது அடிச்சு அடியில் கீழே வந்து விழுவும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட கில்ல சேர்ந்த அந்த ஹண்டர்ஸ் தான். அங்கே இருக்க பறந்துட்டு இருந்த எல்லா காக்காவையும் அப்படி எரிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த காக்கா பார்த்தா டைனோசர் அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. அதெல்லாம் போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்டோட கில்ல சேர்ந்தவங்க வேறெல்லாம் அப்படி எட்டி உதச்சிட்டு, என்னது இது, இந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு கன்றாவியான இவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, ஏய் நீங்களா எதுக்கடா இங்கே வந்தீங்க, இங்கே என்ன நடக்குது, எந்த மாதிரியான மான்ஸ்டர் இருக்குதுன்னு தெரியாமல் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட ஒரு அண்டர்ஸ், இல்லை எங்களோட ஹெல்ப் இந்த நாட்டுக்கு தேவைப்படுது, இந்த கவர்மெண்ட்டே எங்களை கூப்பிட்டுச்சு, எங்களோட இந்த தனுசு ராசி கில்லில் இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காங்க, எல்லாத்தோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் தான் என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் வந்தானே, அவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே அந்த கவர்மெண்ட் பில்டிங்கில் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸரை பார்க்க போயிருக்கான். அந்த ஆஃபீஸர் வாங்க நம்ம மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது, இங்கே இருக்கிற நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். சரி அந்த மாஸ்டரை பற்றி ஏதாவது தெரியுமாடா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு அங்கே இருக்க ஹண்டர்ஸ் ஒருத்தன் சொல்லுவான், எங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். ஆமாம், நீ அந்த ரத்த புகை அதை நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அந்த கவர்மெண்ட் பில்டிங்கில் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஆஃபீஸர் 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி மிகப்பெரிய சிவப்பு தவளை வந்துச்சு, இதோட சக்தியே மற்றவங்களோட சக்தி அப்படி உறிஞ்சு எடுத்துருது, அதை அட்டாக் பண்ணாலுமே அந்த அட்டாக்கை எடுத்து அந்த சக்தியாக மாற்றிக்குது, இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிவப்பு புகையை பயங்கரமாக விடுது அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பீஸ்ட் வந்திருக்குது, நீங்கள் இதை பற்றி இவ்வளோ லேட்டாவாக சொல்லுவீங்க, இங்கே நிறையா பேர் செத்து போயிட்டாங்கல்ல, 5000க்கு மேலே செத்துருப்பாங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு இந்த ஆஃபீஸர், இப்போ நாங்கள் எத்தனை பேர் செத்தாங்கன்றது என்றதே இல்லை, அவ்வளோ சாவு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொன்னோன்னு, அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அங்கே விர்கோ கில்டை சேர்ந்த பயங்கரமான எஸ்ராங்கண்டெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த ஆஃபீஸர், அவங்களும் அங்கே உள்ளே போனாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வேறு அவங்கள பிடிச்சி அவங்களோட சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சி அவங்க எல்லாத்தையுமே கொன்றுச்சு, அது மட்டும் இல்லாமல் எங்களோட கெவின்ற அந்த பாஸ், இந்த கன்னிராசி சக்தி இருக்கிற அந்த பாஸ், நார்த்தன் சீல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருக்குது, அதனால் முக்கியமான ஹண்டர்ஸை கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க, அதனால் இந்த 12 கில்டில் எந்த ராசி கில்டு ரொம்ப பவர்ஃபுல்னு பார்த்தோம், அதில் நீங்கள் தான் ரொம்ப ராசி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தீங்க, அதனால தான் உங்களை ஹெல்ப் கூட்டோம், ஏன்னா நீங்களும் லியோவும் பயங்கரமான ஆக்டோபஸை அசால்ட்டாக கொண்டீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை புகழ்ந்து தள்ளிட்டே இருப்பான். அப்படி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும்போது பட்டார் நம்ம மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அந்த ஆஃபீஸரு, இதெல்லாம் போய் தான் உங்களை எதுக்கு வர வச்சோன்னா, எங்கள் கெவின் ஆசைப்பட்டாரு இந்த மான்ஸ்டர் கிட்ட உங்களை மாட்டி விட்டு உங்களை சாவடிக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டேன், அவர் உங்களை இங்கே வர வச்சு கண்டிப்பாக சாகடிக்க தான் போகிறாரு, அதே மாதிரி நீங்களும் இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டு சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வில்லத்தனமாக நினச்சிட்டு இருப்பான். உதவி பண்ண வந்தவங்களே கொல்ல பார்க்குறான் இவனா, என்ன ஆளோ. அப்புறமா இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஹண்டர் சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, இந்த சிவப்பு புகை இந்த மான்ஸ்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கியான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவன் சொல்லிட்டு இருப்பான், இந்த மான்ஸ்டர் தான் எங்கள் கில்டு பாஸ் ஓட்டர்ஸ் அவரோட ஒய்ஃபையே இந்த மாதிரி நிலைமைக்கு ஆக்குச்சு, அவங்க ஒய்ஃபு குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்களையும் நாசமாக்குச்சு, அப்புறம் கூட இருந்த ஒருத்தர் இருந்தான் ஜாவோன், அவனையும் நாசமாக்குச்சு அப்படி சொல்லும்போது, அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, என்னது ஜாவுனா, ஆமாம் இல்லை அவன் என் கூட இருப்பானே, 2 பேர் கூட பின்னாடியே மூட்டையெல்லாம் தூக்கிட்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு வருவானே, எப்போ பார்த்தாலும் என் கூட இருப்பான், அவனுக்கு நான் சண்டையெல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஓ அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு அந்த அண்டர்ஸ், இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க கூட எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, இங்கே இருக்கிற 12 ராசி கில்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரே ஒரு ஆள்னா அது கண்டிப்பாக ஓட்டர்ஸ் தான், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சா, என்ன நடந்தது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த ஹண்டர், அது ரொம்பவே கொடூரமான ஒரு இன்சிடென்ட், அதை பற்றி சொல்லணும்னா அப்படியே கேட்டு நான் ஃப்ளாஷ்பேக்கில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெய் சின்ன பையனாக இருக்கான், அவன் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கான், என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே போயிட்டான். அந்த ஜாவுனை கூப்பிட்டு அவங்க ஃபோன் பண்ணி ஓட்டர்ஸ் கிட்ட ஜாவுனை கூப்பிட்டு ஜே தனியாகவே வந்துட்டான் அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஜேக்கு எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படி சொல்லும்போது, அப்போ ஜாவு நான் போய் வாங்கிட்டு வரேன் ஏதாச்சும் அப்படி
அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜே இருக்கான் பாருங்க, சீட்டுக்கு பின்னாடி பார்த்தா 2 பேர் அச்சச்சோ இங்கே எப்படி வந்தது? ஏய் இதை நம்ம இப்படி திறந்து விட்டுருக்கவே கூடாது, எப்படியாச்சும் பிடிச்சி வைடா, ரிலீஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்லை, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நம்ம இங்கே இருந்தால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் குசு குசுன்னு பேசிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறாங்க. அதை நம்ம ஜே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்போ அவங்க அம்மா, ஜே நம்ம அப்பா வந்துகிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜாவுன்னு உனக்கு பர்கர் வாங்க போயிருக்கான், அவன் வாங்கிட்டு வருவான், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக மாறுது. அந்த இடம் இருட்டானோன்னு என்னாச்சு திடீர்னு இருட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க மற்ற பேசஞ்சர்லாம் என்னாச்சு இந்த ஏர்போர்ட்டில் லைட் எதுவும் போச்சா, அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் பதட்டமாக இருப்பாங்க. அந்த இடத்துல சிவப்பு கலரில் புகை பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு என்னதுடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏர்போர்ட்டுக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் நிற்கும் பாருங்க. அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். சிவப்பு தவளை மான்ஸ்டர் அங்கே ஏர்போர்ட்டுக்கு கண்ணாடியை உடச்சிட்டு பயங்கரமாக வரும் பாருங்க. அங்கே முன்னாடி இருந்துருந்த அங்கே ஜேவும் அவங்க அம்மாவும் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள முழுகிறதுக்கு வாயை பொழந்து கிட்ட வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்போ அந்த ஜாவுன் குறுக்க பூந்து அவங்கள அந்த பக்கம் தள்ளி விட்டு அவன் உள்ளே போய் மாட்டிக்குவான். அப்போ அந்த தவளை மான்ஸ்டர் அவனை பிடிச்சி அப்படியே உள்ளே முழுகிரும். அவன் உள்ளே போயிட்டு இருக்கும்போதே தம்ஸ் அப் காட்டிகிட்டே இருப்பான். ஜே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அந்த தவளை அப்படி கப்புன்னு முழுகிரும். இந்த பக்கம் அவங்க அம்மா இல்லை நீ இதை பார்க்காத ஜே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவோட கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் ஐயோ என்னது இது இவ்வளோ பயங்கரமாக இருக்கே சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அது அதோட வேறு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் உடனே ஹண்டர்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி நம்ம ஜேவும் அவங்க அம்மா இருப்பாங்க. அங்கே மற்றவங்களாம் மனுஷங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த தவளை அப்படி பிடிச்சி ஒவ்வொன்றா அது உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். அது அவங்க எல்லாத்தையுமே அப்படி உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சில பேர் அப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஜேவோட அம்மா இங்கே பாரு ஜே, நீ இந்த காருக்குள்ளே இருந்துக்கோ, வெளியே வராத, அப்பா கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவார், அவர் வந்து உன்னை காப்பாற்றிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருக்கணும் சரியா, நான் உன்னை சீக்கிரமாக வந்து பார்ப்பேன், அப்பா உன்னை வந்து சீக்கிரமாக பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஜேக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தவளை ஒரு வேறு மாதிரி வச்சு அவங்க அம்மாவை அப்படி தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்த ஜே, நான் எங்கள் அம்மா கூட பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு ஜாலியாக இருந்திருக்கணும், இப்போ எங்கள் அம்மாவை அது தூக்கிட்டு போயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் இங்கே வந்திருக்க கூடாது, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த காரை நோக்கி நிறைய சிவப்பு கலர் வேர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மேலே இருந்து பயங்கரமான ஒரு நெருப்பு வந்து டம்னு அடிக்கும் பாருங்க. அந்த வேர்லையே யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, ஓட்டர்ஸ் தான். வந்து இறங்கினோன்னே அப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓட்டர்ஸ் உனக்கு ஒன்றும் இல்லையே, அம்மாவை எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவை அந்த மான்ஸ்டர் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஓட்டர்ஸுக்கு இதயமே நொறுங்கிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் அப்படி கொந்தளிச்சிட்டு இருப்பான். வேர்லாம் அவன்கிட்ட பறந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் அந்த கோவ நெருப்பில் அப்படி கொந்தளிக்கும் போது அந்த வேர்லாம் கருகி போய் உனக்கு என்ன தைரியம் தான் என் ஒய்ஃபே தூக்கிட்டு போவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவ நெருப்பில் கொந்தளிச்சு பறந்து போவான் பாருங்க. அங்கே பார்த்தா மிகப்பெரிய வேறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிறைய பேர் சிக்கியிருப்பாங்க. அதில் தான் ஜேவோட அம்மாவும் சிக்கியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கியா, நான் அதை சீக்கிரமாக கட் பண்ணி உன்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அங்கே வேரில் சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை அப்படி பிடிச்சி இழுத்து அந்த வேரை எப்படியாச்சும் கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கும்போது அது அந்த தவளை மான்ஸ்டருக்கு அப்படி சிக்னல் வந்துடுது. அது தெரிஞ்சுக்கிட்டு அது அங்கே வரும்போது அதை பார்த்து ஓட்டர்ஸ் நீ என் குறுக்க வராத, என் வழியில தலையிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு இருக்கும்போது அங்கே மற்ற மனுஷங்களாம் மாட்டிருப்பாங்கல்ல, அவங்களோட ஆத்மா அழுதுகிட்டே எங்களையும் காப்பாத்துங்க, நாங்களும் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு கவனத்தை திசை திருப்பிடும். இவன் அதை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் பார்க்காம விட்டுருவான். அதே நேரம் அந்த தவளை வேற வச்சு இங்கே நம்ம ஓட்டர்ஸோட வயிற்றுலேயே குத்திடுவோம். அதில் தான் நம்ம ஓட்டர்ஸ்க்கு இப்போ ரொம்பவே பவர் கம்மியாக இருக்கும். அது என்னது, அதோட பவரே என்ன, மற்றவங்களோட பவர் உறிஞ்சி அந்த பவர் மூலமாக இது பவர் அதிகமாக்கிது. அதனால தான் இதை அழிக்கவே முடியாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஓட்டர்ஸ் வயிற்றுலேயே குத்தி அவனோட முக்கால்வாசி பவர் இது இழுத்துக்குச்சு. இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் உன்னை முழுசாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஓட்டர்ஸோட பவரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓட்டர்ஸ் அப்படி துடிச்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஜெய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்து அந்த இடத்தையே அட்டாக் பண்ண பாருங்க. அங்கே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே பார்த்தா அங்கே இருக்க மனுஷங்களை ஏதோ ஒரு பபுள் சர்க்கிள் மாதிரி உள்ளே பூந்து அவங்களை எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு கால் மட்டும் கீழே வளர்ந்து வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு அவளோட மேஜிக் பவர் மூலமாக அவளோட அந்த மேஜிக் சர்க்கிள் உருவாக்கிட்டு இருப்பா. அவங்கள யாருன்னு பார்த்தா ஜெமினி கில்டை சேர்ந்த பாஸ் பொண்ணு, அப்புறம் அந்த லைன் கில்டை சேர்ந்த ஸ்டீஃப், அப்புறம் கோட்டி கில்டை சேர்ந்த அந்த மங்கூஸ் மண்டையன். இவங்க 3 பேர் வந்து சும்மா மாஸ்க் கட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க 3 பேர் வந்து அதை பார்த்து நம்ம இவன் இருக்கான் பாருங்க ஓட்டர்ஸ், இவங்க எப்படி இங்கே வந்தாங்க சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அவ யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் விருச்சக ராசி சேர்ந்தவ, அவள் பேர் ஹெய்லி. அவளை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் ஹெய்லி நீங்கள் என்ன வந்து அப்படி சொல்லும்போது ஹெய்லி அப்படியே நம்ம ஓட்டர்ஸை தூக்கிட்டு நீங்க இருந்து வா உடனே கிளம்புவோம், நான் தான் இவங்க எல்லாத்தையுமே வர வச்சேன் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் 3 பேர் பயங்கர மாசாக போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் பவரை கொண்டு வந்து அந்த தவளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களோட 3 மேஜிக் பவர் ஸ்ட்ரைட்டாக அந்த தவளையை பார்த்து நோக்கி போய்கிட்டே இருக்கும். என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பவர் எல்லாத்தையுமே வாயை பொழந்து அப்படியே உள்ள எடுத்துக்குது.
உள்ள எடுத்தோன்னே அதை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அதை பார்த்தோன்னே என்னடா அது அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் கடுப்பாகி அது நம்மளோட மேஜிக் பவர்லாம் உறிஞ்சு எடுத்து அது மேலே அடிபட்டது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கடுப்பாகி கத்திட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த தவளை கடுப்பாகி சும்மா முறைச்சிக்கிட்டே அதோட வேர் பவரை யூஸ் பண்ணி எல்லா வேரையும் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் அட்டாக் பண்ண அனுப்பாம பாருங்க. அதே நேரம் ஜெமினிக்குள்ள சேர்ந்த அந்த பாஸ் அவளை சுற்றி மேஜிக் பேரியர் கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்டுவா. இருந்தாலும் அதை உடச்சிட்டு ஓட்டையை போட்டு உள்ள போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா வேரெல்லாம் உருவாக்கி ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண பாருங்க. அது எல்லாமே செம ஸ்பீடாக போய் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். ஜெமினி கில்ல சேர்ந்த பாஸ் என்னதான் பேரியர் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டினாலுமே அது உடச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும். அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு தராசு ராசி வந்துடும். அதாவது துலாம் ராசிங்க. அப்போதான் அந்த ஒரு பொண்ணு வந்து கோல்டன் ராயல் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த துலாம் ராசி கடவுளோட சக்தி யூஸ் பண்ணி அந்த தவளையை அப்படி கட்டி போடும் பாருங்க. அந்த தவளை பொந்துன்னு கீழே விழுந்துடும். அப்போதான் அவள் வருவா. அங்கே மேலே பறந்துட்டு இருந்த 3 கில்டு மெம்பர்ஸும் அந்த பாஸும் அப்படியே யாருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா அவள் தான் லிப்ரா கில்டு பாஸ் துலாம் ராசி கிசிலி. இவளை பார்த்தோன்னா அங்கே 3 பேரும் நீ வந்துட்டியா, நீ வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த தவளையை தராசு சக்தி மூலமாக அப்படி கட்டி போட்டு வச்சிருப்பா. அந்த தவளையால் நகரவே முடியாது. அவங்களாம் கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த கிசிலி என்ன சொல்லுவா, நீ அந்த தவளையை உடனே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடு, இது இங்கேயே இருந்தால் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஓட்டர்ஸ் நீ என்ன பேசிட்டு இருக்க, என்னதான் மக்களோட உடம்பெல்லாம் நீ காப்பாத்திட்டாலுமே அதோட ஆத்துமாலாம் அதுக்குள்ளே தான் இருக்கு, அதை கொண்டா மட்டும்தான் அவங்களாம் திரும்ப உயிரோட வருவாங்க, இது நீ வேற ஒரு இடத்துக்கு கண்காணாத இடத்துக்கு அப்படி நீ டெலிபோர்ட் பண்ணிட்டேன்னா அவங்களோட உடம்பை உயிரெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியாது அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த லிப்ரா பாஸ் கிசிலி இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்போ இது கொஞ்சம் பேர் தான் கொண்டிருக்கு, இது இப்படியே இங்கேயே விட்டோம்னா மக்கள் நடமாற இடத்துல அதெல்லாம் போச்சுன்னா இன்னும் நிறைய பேரை கொண்டுரும், உடனே இதை யாருமே இல்லாத வெற்றி இடத்துக்கு அனுப்பு, அது அங்க மாட்டிக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும், அந்த இடத்துக்கு இதை டெலிபோர்ட் பண்ணிரு அப்படி சொல்லிட்டு அந்த லிப்ரா பாஸ் கிசிலி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்ல நிப்பாட்டு இதை பண்ணாத, அந்த மக்களோட உடம்பு தான் நம்மகிட்ட இருக்கு, அதோட ஆத்மா அந்த தவளை கிட்ட தான் இருக்கு, அதை எப்படியாச்சும் கொண்டு வரணும், அதை கொண்டாதான் கொண்டு வர முடியும், நிப்பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்காம உடனே அந்த ட்வின்களோட பாஸ் அவ அப்படியே டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அப்படியே டெலிபோர்ட் பண்றதையே கம்ப்ளீட் பண்ணிடுவா. மொத்தமா அந்த மிகப்பெரிய தவளை மான்ஸ்டரை வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவா. இதுக்கப்புறம் அந்த தவளைனால பிரச்சனையே இருக்காது. அப்படியே கட் பண்ணா அங்க இருக்க மக்கள் எல்லாம் இந்த லைன் கில்ல சேர்ந்தவன் மங்குஸ் மண்டையன் அந்த ட்வின் கில்ல சேர்ந்தவங்க இவங்க எல்லாத்தையுமே பாராட்டிட்டு இருப்பாங்க. நியூஸ்ல எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து காப்பாத்திருக்காங்க. அங்க சேர்ந்த அந்த பவு கில்ல சேர்ந்த தனுசு ராசி உள்ள அந்த பாஸ் நம்ம ஓட்டர்ஸை எல்லாருமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த துலாம் ராசிக்காரி வரா பாருங்க லிப்ரா, அவளும் இந்த மாதிரி நாங்க முடிவு பண்ணி அதை வேற ஒரு இடத்துக்கு மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸை திட்டிட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக அங்க வந்து சீக்கிரமா அந்த மான்ஸ்டரை கொல்லல, நீ ஒன்னாலதான் எங்க மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அவன் இறந்து போன மக்கள் எல்லாத்துக்குமே அஞ்சலி செலுத்திட்டு இருப்பான். அங்க இருக்க மக்கள் எல்லாமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸை பிடிச்சி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்பன்னு டக்குன்னு பார்த்தா டிவி ஆஃப் ஆகும். என்னன்னு பார்த்தா அங்க அந்த மங்குஸ் மண்டையன் லைன் கில்ல சேர்ந்த ஸ்டீவ் அந்த ட்வின் கில்ல சேர்ந்த பாஸ் இவங்களா டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மங்குஸ் மண்டையன் ஏப்பா டிவி ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஸ்டீவ் அவன் பாவண்டா அவன் எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அதை டிவியில் பார்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீவ் சொன்னோன்னே அதை கேட்டு மங்குஸ் மண்டையன் அதுக்கு என்ன சொல்லி சொல்ற, அவன் தானே ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும், அவன் மேலே தப்பு, அவன் எதுக்கு தனியாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக பேசிட்டு இருப்பான் மங்குஸ் மண்டையன். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். இவன் யாருன்னு பார்த்தா இவான் குரூகர். இவன் வந்து அந்த புல் கில்டு இருக்கு பார்த்தீங்களா அவனோட பாஸ். இவன் இங்கே வந்து சரக்கு அடிச்சுட்டு ஆமாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று என்னமோ திமிர்த்தனமாக தனியாக போகிறான், அவனுக்கு தேவைதான், அவன் ஒரு முட்டாப்பைய அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த லூயிஸ் இருக்கான் அந்த கிராப் கில்ல சேர்ந்தவன் கடகராசி இருக்கிற அந்த பாஸ். அவன் அங்கே வந்துட்டு டேய் அப்படிலாம் சொல்லாத, அவன் ஒன்றும் முட்டாப்பைய கிடையாது, அவன் ஒரு பைத்தியண்டா வேலைக்காகாதவே அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அதை கேட்டு லைன் கில்ல சேர்ந்த ஸ்டீவும் ட்வின் கில்ல சேர்ந்த அந்த பொண்ணும் எனக்கு செம கடுப்பாகுது வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்போ அவள் சொல்லிட்டு இருப்பா அந்த ட்வின் கில்ல சேர்ந்த பொண்ணு, உனக்கு அந்த ஓட்டர்ஸோட ஒய்ஃப் மேலே ஒரு கண்ணு தானே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த லைன் கில்ல சேர்ந்தவனும் ஆமாம் ஒரு கண்ணு தான், இருந்தாலும் நான் தான் அவளை பார்த்து பொறாமப்பட்டாலும் அவளுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, ஓட்டர்ஸ் ரொம்பவே பாவம், அவன் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படி சொல்லும்போது இங்கே நியூஸ்லலாம் ஓடிட்டு இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மான்ஸ்டர் சில மனுஷங்களை அப்படி விட்டுட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மனுஷங்களை இங்கே என்ன செஞ்சிருக்கான் நம்ம ஓட்டர்ஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். அந்த ஸ்கார்பியன் ஹாஸ்பிட்டலில் அவங்க எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருக்கான். அப்போ அந்த ஓட்டர்ஸோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது ஓட்டர்ஸ் கிட்ட அந்த தவளையை அங்கேருந்து டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாத சில மனுஷங்களை அது வெளியே கக்கிடுச்சு, அவங்களையும் இங்கே ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்கோம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு ஓட்டர்ஸ் அப்படியா அவங்கள ஐசியூவில் ரொம்ப பத்திரமா வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு
அவன் பாட்டுக்கு உள்ள போய்கிட்டே இருப்பான். அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கடுப்பாயி, என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க மேலேயே எல்லா குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க, நீங்களும் அதை ஏத்துட்டு அமைதியா நிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்களும் உங்க ஒய்ஃபை இழந்து நிக்கிறீங்க, அவங்களும் கண்ணை திறக்காம மயக்கத்திலே தான் இருக்காங்க, நீங்க சொல்ல வேண்டியதானே, நானும் பாதிக்கப்பட்டதான் சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு ஓட்டர்ஸ், என்ன செய்ய சொல்ற, நான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தின்னு சொல்ல சொல்றியா, அவங்களோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு, உயிர் இன்னும் போகல, அந்த உயிர் அந்த தவளை கிட்ட தான் இருக்கு, அதை கொண்டு அவங்க உயிரோட வந்துருவாங்க, ஆத்மா அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க சொல்றியா, அதால பண்ண முடியுமா, எங்க எல்லாத்தையும் சேர்ந்து அந்த தவளையை கொல்ல முடியுமா, அது எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லா இருக்குது, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட பாதி பவருக்கு மேல அது உறிஞ்சி தள்ளிடுச்சு, என்னால பழையபடி சண்டை போட முடியாது, நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன், மத்த கில்டு பாஸ் இருந்தா கூட அதை கொல்ல முடியுமான்னு தெரியல, இப்ப மக்கள்கிட்ட போயிட்டு அந்த தவளையை கொண்டுட்டு அதோட ஆத்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்களோட உயிரெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்க சொல்றியா, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் நான் அவங்களை விட மாட்டேன், இவங்களை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன், நீ என்னை பத்தி கவலைப்படாத, ஃப்ரீயா விடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஓட்டர் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது அந்த பொண்ணு மறுபடியும் பேச போவா, அங்கிருந்து ஒருத்த வந்து வேண்டாம் விடு, அவர் ஃப்ரீயா விடு அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருவான். அப்புறம் நம்ம ஓட்டர்ஸ் அப்படி உள்ள போய் கதை திறக்கலாம் போகும்போது உள்ள நம்ம ஜே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான், நான் அங்கே நின்று இருக்க கூடாது, எனக்கு சாப்பாடு வாங்க போய் தான் அவங்க அங்கே நின்னாங்க, இல்லைன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பியிருப்போம், என்னால் தான் இது எல்லாமே நடந்தது, இல்லைனா நான் எங்கள் அம்மா கூட என்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருப்பேன், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க அம்மா அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அதை வெளியே இருந்து கேட்ட நம்ம ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, இது வரைக்கும் கல் மாதிரி இந்த மனுஷன் பொசுக்குன்னு கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவான், கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பிளாஷ்பேக்லாம் அந்த கில்டை சேர்ந்த மெம்பர் தான் சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அதை எல்லாத்தையுமே சொல்றது நம்ம ஓட்டர்ஸ் தாங்க. அந்த பிளாஷ்பேக் கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட எல்லா பிளாஷ்பேக்கையும் சொன்ன உடனே அங்கே மற்ற கில்டு ஹண்டர்ஸ்லாம் ஓடு அழ ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டேய் உன்னோட கில்டு மெம்பர்கிட்ட கேட்டால் அவன் பாதிலே போயிட்டான்டா, அதனால தான்டா உன்கிட்ட கேட்டேன், ஆனால் கடைசியாக எப்படியோ உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டல, சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஏன்ட்ட தான் கேட்கணுமா, வேற யார்ட்டாச்சும் கேட்டுருக்கலாம், என்னோட கில்டு ஹண்டர்ஸை கேட்டு தான் அவன் சொல்லியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கேட்டேன், அவனுங்க கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அவங்கள்ட்ட போய் நான் கதையை கேட்கறது, அதனால தான் வேற வேலை இல்லாமல் உன்ட்டே கேட்டேன், நீயும் ஃபுல் கதையை சொல்லி முடிச்சுட்டு அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு ஓட்டர்ஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க, இந்த தடவை கண்டிப்பாக அது வந்துச்சு அப்படின்னா என் கையாலேயே கொள்ளுவேன், நான் கண்டிப்பாக என் கையாலே அதை துண்டு துண்டாக வெட்டி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் அந்த மான்ஸ்டர் மேலே செம்ம கோவமாக இருக்கான். அப்போ டம்முன்னு ஒரு தவளைக்கால் வந்து நிற்கும் பாருங்க, வந்து நின்று தனுசு ராசி சக்தி, அந்த பாம்பு கடவுள் சக்தி, இது எல்லா சக்தியும் இங்கே இருக்குது, எல்லாத்தையுமே முழுங்கி நான் இன்னும் சக்தி வாய்ந்தவனா மாறப்போகிறேன் ஒக் அப்படி சொல்லிட்டு அந்த தவளை மான்ஸ்டர் சும்மா பயங்கரமாக வந்து நிற்கும் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு வெறித்தனமாக இருக்க போது, யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.